உங்களுக்காக 1001 இரவும் பகலும் நோன்புறுற்றேன். இன்றோடு என்னுடைய விரதம் முடிகிறது. என் பக்திக்கு இறங்க மாட்டீர்களா? உங்களுக்காக உங்களையே தியானம் செய்த எனக்கு தரிசனமும் அருளும் தரமாட்டீர்களா? எல்லா சடங்குகளையும் முடித்து விட்டேன். உங்களை திருப்திப்படுத்த இன்னும் ஒரே ஒரு காணிக்கைதான் பாக்கி இருக்கிறது. அதுதான் நரபலி. பஷீர், அவனை விட்டுவிடு. என்னை விடுதலை செய். பஷீர், உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். இம்ராத், சாராத் மலை தொடரின் குகையில் இருக்கும் அற்புத விளக்கு எனக்கு சொந்தமாக வேண்டும். அதன் உடைமைக்காரன் யார் என்று தெரிவித்தருள வேண்டும். அற்புத விளக்கின் இப்போதைய உடைமைக்காரன் அலாவுதீன். யார் அந்த அலாவுதீன்? அவன் எங்கே இருக்கிறான்? அரேபியாவில் பாக்தாத் என்னும் நகரத்தில் வசித்த தையக்கார முஸ்தபாவின் மகனே அந்த அலாவுதீன். இம்ராத், அந்த அலாவுதீனை தாங்கள் எனக்கு காண்பிக்க வேண்டும். இதோ பார். அலாவுதீன், அலாவுதீன், எழுந்திருப்பா, நேரமாகுது. உன்னை போல இருக்கிறவங்க எல்லாம் பள்ளி வாசல்ல தொழுக முடிஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. நீ ஒருத்தன் தான் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க. பள்ளிக்கூடத்துக்கும் போகல, பள்ளி வாசலுக்கும் போகல. என்னடா புள்ள நீ? நீ இப்படி கவனிக்காம விட்டதுனாலதான் இருந்த துணிக்கடையை கடைக்காரங்க பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ துணிக்கடை முஸ்தாபா மகனுங்கிற பேரு மட்டும்தான் மிச்சம். நீ இப்படி பொறுப்பில்லாம இருந்தா என்னமா அது இப்படி காலையில தொந்தரவு பண்ணிட்டு? நீ போமா, எனக்கு கொஞ்சம் தூங்க விடுமா. அல்லா, என் மகனுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். அல்லாட்ட சொல்லிட்டல, இனிமே அவர் பார்த்து பாரு, எனக்கு கொஞ்சம் தூங்க விட. சரிப்பா, உன் இஷ்டப்படியே இரு. இந்த மோதிரத்தை அணிந்தவனின் ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன். என் உதவி தேவைப்படும் போது இந்த மோதிரத்தை தேய்த்தால் நான் தோன்றுவேன். அடியோனுக்கு ஒரு சந்தேகம். முன்ன பின்ன தெரியாத நாம போய் கூப்பிட்டா அலாவுதீன் நம்மோட வருவானா? என்னோட இந்த சின்ன மூளைக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரியுது. அலாவுதீன அவனுடைய அம்மா நம்மோட அனுப்பாது. நம்மளா இருந்தா இப்படி தெரியாதவங்களோட அனுப்புவோமா? அனுப்பவே மாட்டோம். நீ போய் வெளியே இரு. உங்கள் அருமை இம்ராத் வந்திருக்கிறேன். இம்ராத், அறிமுகமே இல்லாத நாம் போய் கூப்பிட்டா அலாவுதீன் எப்படி வருவான்? அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு அப்துல்லா என்று சித்தப்பா இருந்தார். அவர் கப்பல் விபத்திலே இருந்தது எல்லோருக்கும் தெரியும். அவர் சாகவில்லை என்று கூறிக்கொண்டு அவரது உருவத்திலே நீங்கள் சென்றால் காரியம் வெற்றி அடையும். சரி இம்ராத், நீ போகலாம். ஏ பஷீர், பஷீர், கூப்பிட்டீங்களா? என்ன பஷீர், இப்போ நான் அலாவுதீனோட சித்தப்பாவா மாற போறேன். நீ என்னோட மனைவியா மாற போற. ஹுசூர், நான் உங்க மனைவி.
அலாவுதீன் வீடு எங்கப்பா இருக்கு? உங்களுக்கு யார பார்க்கணும்? அலாவுதீன் அதோ. அந்த தொப்பியை விடு. ம். நீ அலாவுதீன் தானே? ஆமா. மகனே, நீங்க யாரு? என்ன தெரியலையா அலாவுதீன்? நான் தாப்பா உங்க சித்தப்பா அப்துல்லா, உங்க பாப்பாவுடைய தம்பி. அல்லா, நீங்க செத்து போயிட்டீங்களே. இல்லப்பா, நான் செத்து போனதாக தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் உயிரோட இருக்கேன். அப்படியா? இவதான் உங்க சித்தி ஜைனபா. அலைக்கும் சலாம். வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். என்னடா என்னடா உங்க அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? காலையில போனவ சாயந்தரம் தான் திரும்பி வரான். இவ்வளவு நேரம் எங்கடா சுத்திட்டு இருந்த? அந்த பசங்களோட வந்திருக்காங்க. யாருடா அது? செத்து போன உங்க வாப்பாவா? பாப்பா பத்தி அப்படிலாம் சொல்லாதம்மா. வேற யாருடா வந்திருக்காங்க? சித்தப்பாவும் சின்னம்மாவும் வந்திருக்காங்க. சிப்படா, உங்க வாப்பாவுக்கு முந்தையே உங்க சித்தப்பா செத்து போயாச்சு. நீ என்ன சொல்ற? வேணா வந்து பாரு. அன்னைக்கு என்ன அடையாளம் தெரியல? நீ அப்துல்லா இல்ல? இவதான் என் பிபி சைனபா. சைனபா, இவங்கதான் எங்க அண்ணி, அலாவுதீனுடைய அம்மா. இவ பிறந்தப்பதான் நீ வியாபாரத்துக்காக வெளியூர் புறப்பட்ட. அப்போ கடல்ல கப்பல் மூழ்கி நீ செத்ததா? சாவல செத்தீங்க? சாவல சொன்ன மாதிரியா? கப்பல் மூழ்கினது என்னவோ வாசவத்தான். ஆனா அதுல நான் இறக்கல. எப்படியோ தப்பிச்சு பஸ்ரா போய் சேர்ந்துட்டேன். இவளை நிக்கா பண்ணிக்கிட்டு அங்கேயே குடியேறிட்டேன். அங்க எனக்கு ஏகப்பட்ட வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணி, எனக்கு நெஞ்ச விட்டு நீங்காத துக்கம் எங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியலையேங்கிறதுதான். இங்கிருந்து வந்த ஒரு வியாபாரி மூலமா தான் அப்புறம் இறந்து போன செய்தி கேட்டு உடனே இங்க புறப்பட்டு வந்துட்டேன். எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல். உன்னை பார்க்க முடிஞ்சதே, அதுவே ரொம்ப சந்தோஷம். அப்துல்லா, உங்க அண்ணன் எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்காக யாருமே இல்ல. ஏன் இல்ல? நான் இல்லையா? தர்காவினுடைய தங்க கலசம் போல உங்களுக்கு ஒரு மகன் இல்லையா? அதானே. கஷ்டப்படாதீங்க அண்ணி, உங்களை பாதுகாக்கத்தான் அல்லாஹ் வந்து எங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீ என்னம்மா என்ன அழுதுகிட்டு? சைனபா, உட்காருமா. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க சித்தி. இவ்வளவு கனமா இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் தங்கமா? ஆமாப்பா, அது தங்கம் தான். இதுவும் தங்கமா? அது கூட தங்கம் தான். எனக்கு அம்மாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தர்றப்பா. டேய், சித்தப்பாவை தொந்தரவு செய்யாதடா. என்னப்பா சாப்பிடு. நான் உனக்கு வேற தரேன், நீ சாப்பிடுப்பா. பரவாயில்லம்மா, அவன் சாப்பிட்டுட்டு மீதியை நான் சாப்பிடுறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்றேன். இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அலாவுதீன் அவர் ஒன்ன மாதிரி இல்ல, நல்ல பதிலுக்கு பதில் உரைச்சிட்டு தான் வந்திருப்பாரு. அபூபக்கர், அபு அபு இல்ல? ஏ, திரும்ப எங்கேயாவது போய் சண்டை போடவா? ஏப்பா இப்படி ரெண்டு பேரும் ஊர் சண்டைக்கு போறீங்க? இல்லம்மா, எங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. உங்க சித்தப்பாவா? அவர் செத்து போல? இறந்துட்டாங்களா? தெரியுமா? அலாவுதீன் சித்தப்பா திரும்பி வந்திருக்காராம். சித்தப்பாவா? இறந்து போன அப்துல்லாவா? அவர் செத்து போல. நான் அவர்கிட்ட கேட்டேனே. இப்ப ஒரு பெரிய பணக்கார வியாபாரியா திரும்பி வந்திருக்காரு. இத பாருங்க, இதெல்லாம் சித்தப்பா தான் கொண்டு வந்தாரு. கூட சின்னமாவும் வந்திருக்காங்க. யா அல்லாஹ். அப்துல்லா, இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி விளையாட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? இவன் வாப்பா இருந்திருந்தா இவன் ஏதாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டாந்திருப்பாரு. அன்னைக்கு இனிமே அந்த கவலையே. எனக்கு பஸ்ராவுல பெரிய வியாபாரம் இருக்குல்ல, இவனை நான் அங்க கூட்டிக்கிட்டு போறேன். வியாபாரம் எல்லாம் கத்து கொடுத்து அவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்து கடை வச்சு கொடுக்க போறேன். இவனை ஆளாக்குறதுக்காக எத்தனை லட்சம் செலவானாலும் செலவழிக்க நான் தயாரா இருக்கேன். அன்னைக்கு அலாவுதீனை விட்டு பெயருக்கு கட்டமா இருந்தா இப்ப நான் அவனை கூட்டிக்கிட்டு போக விரும்பல. இதுல எனக்கு சந்தோஷம் தான், வருத்தமே இல்ல.
அல்லாவோட கிருபையால என் மகன் நல்லவனா வந்தா போதும். நீ எங்க வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போ. இவனை நான் எங்கேயோ கொண்டு விட போறேன். திரும்பி வந்தா ராஜகுமாரனா தான் வருவான். அல்ல, கொண்டு விடுங்க சித்தப்பா, கொண்டு விடுங்க. அம்மா, நான் சித்தப்பா கூட போறத முடிவு பண்ணிட்டேன். போகலாம் அவனே, போகலாம். நாளை காலையிலேயே புறப்படலாம். அப்போ புறப்பட தயாராயிட்டியா? காலையில காலையில. அப்துல்லா, என் மகனை உன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இனிமே அவன் சுகதுக்கம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அண்ணி, இவனை பெரிய ஆளாக்கி வியாபார உலகத்தின் சக்கரவர்த்தியாக நான் திருப்பி அனுப்புவேன். அது என்னுடைய கடமை. பாப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போய் வாப்பா. பஸ்ராவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா, இதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. அதோ பத்தியா, அங்க ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதை இப்படி எடுக்கணும். தங்க இருக்கா சித்தப்பா? அங்க ஒரு விளக்கு இருக்கு. அதை எடுத்தா அதை வச்சு வேணுங்கிற தங்கத்தை வரவழைக்கலாம். கிளீம் ஹீம் கேப் சேஞ்சம்பா. பயப்படாதே மவனே, இந்த குகைக்குள்ள இறங்கி நடக்கணும். இந்த குகை கடைசியில உள்ள ஒரு விளக்கு இருக்கு. அதை நீ எடுத்துக்கிட்டு வரணும். ஐயோ, ஒரே இருட்டா இருக்கே, எனக்கு பயமா இருக்கே. நீங்களும் துணைக்கு வாங்கலாம் சித்தப்பா. என்னால வர முடியாதப்பா. இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. தைரியமா போய் விளக்கு எடுத்துக்கோ. போகணும். ஒண்ணு பண்ணுவோமா சித்தப்பா? என்ன? பஸ்ரா போயிடுவான். அங்க இருந்து வர்ற வழியில இதெல்லாம் வந்து பஸ்ஸா எல்லாம் அப்புறம் போகலாம். நீ உள்ள எட்டி பாருக்கண்ணா. சரி, அப்ப நான் எட்டி மாத்திரம் பாக்குறேன். எட்டி பார்த்தா போதும்.
அற்புத விளக்கு உனக்கே சொந்தம். இதை நீ யாருக்கும் கொடுத்து விடாதே. இந்த விளக்கை வைத்திருப்பவன் உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலியாவான். குகைக்கு வெளியே நிற்பவன் உனது சித்தப்பா இல்லை, அவன் ஒரு பயங்கரமான மந்திரவாதி. இந்த விளக்கை நீ அவனுக்கு கொடுக்க கூடாது. கொடுத்தால் நீ உயிரிழப்பதோடு உனது வம்சமே பூண்டோடு அழிந்துவிடும். முதல்ல நீங்க என்ன ஏத்தி விடுங்க வெளியே. சித்தப்பா கிட்ட கொடுத்துருக்காரு. விளக்க கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் நீங்க என் சித்தப்பா இல்ல, ஒரு மந்திரவாதி. அலாவுதீன், விளக்கை என்கிட்ட கொடுக்க போறியா இல்ல இந்த குகையிலே கிடந்து சாக போறியா? சத்தாலும் பரவாயில்ல, விளக்க தர மாட்டேன். அலாவுதீன், கடைசி முறையா கேட்கிறேன், இந்த விளக்க தர மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நீ இந்த குகைக்குள்ள இருந்தே செத்துப்போ. உன்னோட ஒரு எலும்பு கூட வெளியே வராது. ஜெய் சம்பா. அம்மா, இந்தாங்கம்மா, அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. வீட்டுல செஞ்சதுமா. அல்லாவுதீனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாம இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுறேம்மா. இப்போ என் மகன் என்ன செய்யறான்?